அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பாடா, பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. நமக்கும் பயங்கரமாக போர் அடிக்குது. இன்றைக்கி ராத்திரி பொழுது எப்படி கடந்து போகிறது? வழக்கமாக கைவசம் நம்மக்கிட்ட தான் தொழில் இருக்கே. ராங் நம்பரை போடுவோம், ஏதாவது ஃபிகர் சிக்கும். மொதல் ஃபோன் எடுப்போம், நல்ல ஃபேன்சி நம்பராக போடுவோம். ரிங் போகுது. ஹலோ ஹலோ, யார் நீங்கள்? இப்போ நான் யாருங்கிறதா முக்கியம். சரி, என்னன்னு சொல்லுங்கள். ஆமாம், வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போ ரொம்ப வசதியாக போச்சு. பொறுமையாக நிதானமாக எடுத்து சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓஹோ, பொண்டாட்டி வீட்டில் இல்லாத நேரத்தில் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா? ஆஹா, என்ன அழகா பாயிண்ட்டை பிடிச்சிட்டா பாரியா. சரி, நீ பேசிக்கிட்டே இருக்காம அடுத்து என்ன பண்ணுற தெரியுமா? சட்டுப்புட்டுன்னு கிளம்பி பொத்துனாப்புல நான் சொல்கிற அட்ரஸுக்கு வா. புரியுதா? சரிங்க. ஆனான்னு இழுக்கையிலேயே தெரியும். ஒரு 1000 ரூபாய் கூகுள் பேயில் போட்டு விட்றேன். நீ ஆட்டோ பிடிச்சி இல்லைன்னா கால் டாக்ஸி பிடிச்சே வா. நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். புரியுதா? 1000 ஒரு 2000 போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 2000 என்ன, மொத்த பணம் 10,000 நான் கூகுள் பே பண்ணுறேன். வந்து சேர், போதுமா? ரொம்ப சந்தோஷங்க. அட்ரஸையும் சேர்த்து அனுப்புங்க, நான் வந்து சேர்ந்துடுறேன். அப்பா, இன்னும் 1 மணி நேரத்தில் பார்ட்டி இங்கே வரும். எப்படி இருப்பாளோ ஏது இருப்பாளோ ஒன்றுமே புரியலையே. 1 hour later. வந்துட்டா. கதவை தட்ட சத்தம் கேட்குது. போய் கதவை திறக்கலாம். ஆஹா, என்ன அது? ஊருக்கு போன நம்ம பொண்டாட்டி திடீர்னு வந்து நிற்கிறா. இந்த நேரத்தில் அவ வேற வருவாளே. ஊருக்கு போன ஒன்றுமே சொல்லாமல் ரிட்டன், அப்படி சஸ்பென்ஸாக வந்து நிற்கிற. உள்ளே வாங்க, சொல்கிறேன். சரி 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 சரி, சொல்லு சொல்லு. ஏன் சீக்கிரமாக வந்த? இப்போ கிளம்பத்தானே போகிற? அதெல்லாம் கிளம்புற மாதிரி இல்லை. ஆமாம், நேற்றுக்கு நான் ஊருக்கு கிளம்பையில் ஒரு 500 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? பணம் இல்லைன்னு சொன்னேன். அதுதானம்மா உண்மை. ரொம்ப நல்லவர் இல்லை? ஐயோ, நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லி என்ன மூத்திர சந்தலெல்லாம் வச்சு அடிச்சிருக்காங்களேம்மா. உனக்கு தான் தெரியுமே, அவ்வளோ நல்லவன். எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம்மா. இப்போது அடிச்சிட்றேன், அப்புறமா நம்ம பேசுவோம். என்ன அது, அடிக்கிறியா? எம்மா எம்மா, ஆஹா, ஐயோ, படக்ஸே அடிக்கிறாளே. எப்பா, மூஞ்சி மேலேயே அடிக்கிறாளே. எம்மா, ஏண்டி ஏறு பிடிச்சிக்கிச்சடி, கொஞ்சம் விட்டு அடிடி. எப்பா, எம்மா எம்மா, என்ன அடியா, பொம்பளை இடி மாதிரிலாம் அடிக்கிறா. அத்தி எந்திரிக்கிறதுக்கு 7 மாதம் ஆகும் போல் இருக்குது. எம்மா, எதுக்கு இப்போ ஊருக்கு போனவ ரிட்டனில் வந்து நம்மளை எந்த கும்முறான்னு தெரியலையே. ஆஹா, அவள் வேற வர்ற டைம் ஆச்சு. 10,000 ரூபாய் கூகுள் பேயில் போட்டிருக்கேனே, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அவள் வந்தால் இவன் நம்மளுக்கு சமாதியே கட்டிடுவா போல இருக்குது. ஏயா, போனா போகுதுன்னு உன்னை வீட்டில் விட்டுட்டு போனால் ராங் நம்பரில் ஃபிகர் பிடிக்கிறியா நீ? ஆஹா, ஆமாம், இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு? அறிவு கட்டவனே, நீ பேசுனது எங்கிட்ட தான்டா. ஆஹா, ராங் நம்பரில் பொண்டாட்டியே வந்து மாட்டிக்கிட்டாயா மாட்டிக்கிட்டாயா. என்ன அது, அடித்தது பத்தாதுன்னு உள்ளே போகிறா. ஆஹா, உருட்டுக்கட்டையோடு வர்றாளே ஐயா. எம்மா எப்பா எப்பா எம்மா எப்பா எப்பா, ஏன்டி இந்த அடி அடிக்கிற? ஆஹா, 2வது ரவுண்டு ரொம்ப பலமாக இருக்கு ஐயா. அம்மா, அப்பா அப்பா சாமி. ஃபிகர் கேட்குதா? ஃபிகர் உனக்கு இன்னுமே நீ ஃபோனையே கையால் தொடக்கூடாது. என்னதான் ராங்காக போனாலும் ஒரே ஒரு விஷயத்து ரைட்டாக நடந்திருக்கு. நல்ல வேலை, அந்த 10,000 வெளியில் எவகட்டியும் சிக்கலை, நம்ம பொண்டாட்டி கையிலேயே சிக்கிருச்சு. ஏமா, அந்த 10,000 ரூபா பத்திரமா தானே இருக்கு. அப்பா, ஜவுளி கடையில். ஆஹா, வாங்கினோன்னே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டாலே ஐயா.